அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். எம்ஜிஆர் கூட தன்னை சிங்கம்னு சொல்லிக்கல. இதெல்லாம் வந்து தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறது, தன்னை சிங்கம்னு சொல்லிக்கிறதுலாம் எந்த தலைவரும் சொன்னதில்லை. இந்த சிங்க தலைவனுக்கு தைரியம் இருந்தால் கவின் கொலையை பற்றி பேச வேண்டியதானே, ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் கொண்டு வந்து பேச வேண்டியதானே. இதை பேசவே தைரியம் இல்லை, ஒரு சாதாரண மேட்ரு. இவர் சிங்க தலைவர். எம்ஜிஆர் ஒரு சினி ஃபீல்டுலேயே தன்னை எப்படி நிலைநிறுத்திக்கிட்டாரு. பூண்டிகிளி படத்தில் அவருக்கு சிகரெட் குடிக்கிற சீன், எம்ஜிஆர் இந்த சீன் வைக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. எம்ஜிஆர் போய், அண்ணா எனக்கு சிகரெட் குடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது, தெரியும்ல. ஆமாம்மா தெரியும், நான் சினிமாவில் கூட யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் இருக்கிறேன். நீங்கள் நான் அப்படியே நடிச்சு வந்தீங்க, கடைசி படம் வரைக்கும் போதை மருந்து கடத்துறவனாலாம் வந்தீங்க. நீங்கள் வந்து எம்ஜிஆரை பற்றி பேசுகிறீங்க. நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் லீடராக நீங்கள் என்ன மெசேஜை இந்த மாநாட்டில் மற்றவங்களுக்கு பேசணும்னு சொன்னீங்கன்னு பார்த்தா, அங்கிள் இதே இந்த கிண்டல் கேலிலாம் வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி கிடையாது. இதில் பேசிக்கலாம், ஆடியோ லான்ச்சில் பேசிக்கலாம். 67, 77 போல 2026 ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் வரும்னு விஜய் சொல்றாரு. நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? இல்லை, 67ம் 77யும் ஒழுங்காக இவங்க படிச்சிருந்தாங்கன்னா இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. தேமுதிக வர வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லைங்க. அவங்க திமுக போய் ஆஃபர் லெட்டர் வாங்கி வச்சுக்கிறாங்க. அந்த ஆஃபர் லெட்டரை ஏடிஎம் கிட்ட காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இத்தனை சீட்டு, இத்தனை இது என்ன சொல்கிறேன்னு. அவங்க கொஞ்ச நாள் பொறுத்து பேசிக்கலாம் வாங்கணுன்னா அவங்க அங்கே போயிடுவாங்க. என்ன பிரச்சனை, இந்த மாநாட்டில் புதுசாக இவர்களுக்கு விஜய் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்றது வெளிப்படுது. சிடி நிர்மல்குமார் தான் எனக்கு தெரிஞ்சு நேரடியாக திமுகவை பாயிண்ட் பை பாயிண்ட் அட்டாக் பண்ணார். மற்ற அருண்ராஜ் அவர்லாம் ஒன்றும் அது இல்லை. மாநாட்டுக்கு தீர்மானம் ரொம்ப முக்கியம். தாவேகா எந்த பாதையில் பயணிக்க போகுது அதை விஜய் பேசிட்டே தான் கூட்டிட்டு காமிச்சிட்டாரே சார். கச்சத்தீவை தமிழ்நாட்டுக்கு மீட்டு கொண்டு வரணுங்கிறாரு. அதே போல நீட்டு வந்து தேவையில்லைங்கிறாரு. திமுக சொல்லுது வேற. திமுக எடுத்த சர்வேலேயே அவர்கள் வந்து தாங்கள் ஜெயிப்போன்றதை விட என்ன கல நிலவரம்னு எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி அவர்கள் எடுத்த சர்வேலேயே 120 இடங்களுக்கு மேலே சிக்கலாக இருக்குது திமுகவுக்கு. அதுக்கு ஸ்பாய்லர் தான் விஜய். ஸ்பாய்லர், வின்னர் இல்லை. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு அப்துல் முத்தலீப் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் முத்தலீப் சார். வணக்கம். 2வது மாநில மாநாடு தாவேக நடத்தியிருக்காங்க மதுரையில். ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட மாநாடு. விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. குறிப்பாக பாஜக அதே போல் திமுகவை ரொம்ப கடுமையாக அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. அதிமுகவை பற்றி ஒன்றுமே பேசாமல் இருந்த விஜய் இப்போது அதிமுகவை பற்றி பேசியிருக்காரு. குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி என்பது பொருந்தா கூட்டணி. எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி, அதாவது எப்பேற்பட்ட கட்சினா எம்ஜிஆர் சிகிச்சையில் இருக்கும்போது கலைஞரே கேட்டார், கெஞ்சினார், ஆட்சி எங்கிட்ட கொடுங்கன்னு கேட்ட கட்சி இன்னைக்கு வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொண்டர்கள் வேதனையில் இருக்காங்க. அந்த தொண்டர்கள் வரக்கூடிய தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடுவாங்கங்கிறது வந்து அவர்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற ரீதியில் பேசியிருக்காரு. விஜயனுடைய முதல் கட்ட இந்த அரசியல் பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜயனுடைய இந்த மாநாட்டு பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மாநாடு நல்ல கூட்டம். அது அவர்களுக்கு எப்பவுமே வர கூட்டம் தானே. அது எதிர்பார்த்தது வந்து அவர்கள் அதிகம். ஆனால் கூட்டம் நல்ல கூட்டம் வந்தது. விஜய் பேச ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் பேர் வெயில் தாழ முடியாமல் கலைஞ்சி போகிறதுலாம் இருந்தது. விஜயை பார்த்தா போதும்னு வந்த கூட்டம் கிட்டத்தட்ட கலைய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் மாநாட்டில் மற்றவர்கள் பேசுனது வந்து எனக்கு ஒன்றும், வழக்கம் போல் பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருக்கிற புஷி ஆனந்த் விஜயை புகழ்ந்து புகழ்ந்துட்டு உக்காந்துட்டார். அவ்வளோதான் அவருடைய அரசியல். அப்புறம் இவர் பேசினார், சிடி நிர்மல்குமார் தான் எனக்கு தெரிஞ்சு நேரடியாக திமுகவை பாயிண்ட் பை பாயிண்ட் அட்டாக் பண்ணார். மற்ற அருண்ராஜ் அவர்லாம் ஒன்றும் இது இல்லை. அதே அண்ணா கதை இதுன்னு. அவன் ஆதவ அர்ஜுனா தம்பி வா தலைமை ஏற்கவா அது இதுன்னு கதைலாம் சொன்னார். அண்ணா தம்பி வா தலைமையாக இருக்கவான்னு கூப்பிட்டது நாவலர் நெடுஞ்செழியனை, மக்களையோ தொண்டர்களையோ இல்லை. அப்புறம் அவங்க வாங்கினார், அப்புறம் இதுன்னாரு அதுன்னாரு ஏதோ சொல்லி குழப்பிட்டாங்க. என்ன பிரச்சனை, இந்த மாநாட்டில் புதுசாக இவர்களுக்கு விஜய் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்றது வெளிப்படுது. விஜய் மேலே நம்பிக்கை இல்லை. தமிழ்நாடு விஜய் நம்புது சார். கூட்டத்தை பார்த்தீங்கன்னா விஜய் எம்ஜிஆர் அண்ணாவே நம்புறாரு, விஜயகாந்தியை நம்புறாரு. அப்போ இவர் இது கூட்டம் என்னங்க, இது வந்து கூட்டம்லாம் வந்து நீங்கள் எஸ்டிபி கூட்டம் நடந்தது ஞாபகம் இருக்கா? 2024 இதே இடத்துல தான் நடந்தது. எஸ்டிபி மாநாடு மதுரையில் நடத்தினாங்க. கூட்டம் எப்படி வந்துச்சு? திண்டுக்கல்னா ஓட்டு வாங்கினாங்க.
அதெல்லாம் மாநாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சார் இந்த அதான் அதுக்கு தான் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இந்த கூட்டம் ஓட்டா மாறுமான்னு கேட்குறீங்க. ம். கூட்டம் நிச்சயமாக ஓட்டா மாறும். ஆளுங்கட்சிக்கு வந்து இது மிகப்பெரிய வேட்டா மாறும். அதே போல சென்ட் ஜார்ஜ் எல்லாமே கோட்டைக்கு நோட்டா போறதுக்கு ரூட்டா மாறுங்கிறாரு விஜய். ரூட்டா மாறினா நோட்டா மாறுன்னு நினச்சிக்கிட்டேன். இது வழக்கமாக பேசுறது தான். இது கூட பேசலன்னா நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல 1/2 மணி நேரம் பேசணுங்க, இல்லாட்டி அவ்வளோதான் தொண்டர்கள் தூக்கி போட்டு போயிடுவாங்கன்னு. ஆனால் 1/2 மணி நேரம் பேசினார், வசனம் பேசினார். அதே டெய்லர் அதே வாடகை, அதே கடை அதே டெய்லர் அதே வாடகைன்ற மாதிரி விக்கிரவாண்டியுடைய அனதர் விக்கிரவாண்டியாக பேசிட்டு போயிட்டார். இது தொண்டர்களுக்கு ஜாலியாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். சேனல்கள் மற்றவர்கள்லாம் எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டு போகிறதுக்கு இது இருக்கும். ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஒரு மாநாடு சொல்லும் செய்தின்னு ஒன்று இருக்குல்ல, 2 விஷயம். ஒன்று, மாநாட்டுக்கு தீர்மானம் ரொம்ப முக்கியம். தாவேகா எந்த பாதையில் பயணிக்க போகுது, தாவேகாவுடைய ரூட் என்ன, தாவேகா இந்த தீர்மானங்கள் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிக்கிறது, இந்த விஷயத்தில் தாவேகாவுடைய நிலைப்பாடு இது அப்படின்றத சொல்கிறது வந்து தீர்மானங்கள். அதை விஜய் பேசிட்டே தான் கூட்டிட்டு காமிச்சிட்டாரே சார். கச்சத்தீவை தமிழ்நாட்டுக்கு மீட்டு கொண்டு வரணுங்கிறாரு. அதே அதுதான் போல திமுக நீட் வந்து தேவையில்லைங்கிறாரு. திமுக சொல்லுது வேற. திமுகவுடைய ரிப்ளிகான்னு சொல்கிறோம்ல தாவேகாவை. கச்சத்தீவை மீட்கணும் மீட்கணும் திமுக சொல்லும், அதிமுக சொல்லும், விஜய் சொல்லுவார். நீட்டை ஒழிக்கணும்னு திமுக சொல்லும், அதிமுக சொல்லும், விஜய் சொல்லுவார். வேற என்ன? நீட்டை வச்சு எப்படி ஏமாத்துறீங்கன்னு சொன்னால் விஜயை நான் பாராட்டுவேன். நீட்டை எப்படி ஒழிக்க முடியும், நீட்டில் எப்படி விலக்கு கொடுக்க முடியும்? ஒரு தெளிந்த அரசியல்வாதியாக இருந்தால் நீட்டில் இது சுப்ரீம் கோர்ட்டில் வரைக்கும் இது பண்ணுது, 27 மாநிலங்களும் கடைப்பிடிக்கிற ஒரு இது, தமிழ்நாட்டுக்கு மட்டும் எப்படி விலக்கு கிடைக்கும்? கிடைக்காது. அப்போ இருக்கிற வரைக்கும் நீட்டை வச்சு ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற அந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணு. மாவட்டத்தோட 2 பயிற்சி மையம் தொடங்கு. நீட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம மாணவர்கள் ஜெயிக்கணும், அதுக்கேண்ட வேலையை பண்ணு. நீ ஏமாத்துற, இப்படி பேசுறது அரசியலா? அதே திமுக சொல்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் ரிப்ளிகா தானே, திமுக ரிப்ளிகா. அப்போது இந்த மாநாடுனா ஒரு தீர்மானங்கள் பல விஷயங்கள் நம்ம எதிர்பார்ப்போம். மற்றவர்கள் தொண்டர்கள் கூடி அடித்து கும்முடி அடிச்சுட்டு போயிடுவான். தலைவர் பார்த்து அப்படி பேசினார் பண்ணார், அங்கிள்ன்ட்டார், ஸ்டாலினை கலாச்சிட்டாரு அப்படி இப்படின்னு. அதெல்லாம் பல பார்த்துருப்பாங்க. மேட்ரு என்னென்னா, வந்து போகிறவங்களுக்கோ பத்திரிகையாளர்களுக்கோ அரசியல் விமர்சகர்களுக்கோ மற்றவர்களுக்கோ பொதுவாக தாவேகாவுடைய நிலைப்பாடு என்ன? இப்போ ஆணவ கொலை சம்மந்தமாக இவர் எதுவுமே பேசலைன்றது தான் இவர் மேலே உள்ள இது. அப்போ அந்த விவகாரத்தில் நீங்கள் என்ன லைன் எடுக்கிறீங்க? தனிச்சட்டம் வேணும்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ உங்கள் லைன் என்ன? பேசலை, தீர்மானம் போடலை. கேட்டால் தீர்மானத்தை மாநாட்டில் கூட தீர்மானத்தை படிக்க முடியாத என்னங்க மாநாடு நடத்துகிறீங்க? கேட்டால் மாநாட்டில் அப்புறமா தீர்மானத்தை இது பண்ணிக்கோமா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் மாநாடு நடத்துகிறத விட காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு ஒன்று. 2வது, இவர் 1/2 மணி நேரம் பேசணுன்றது இவருக்கு ஒரு நெருக்கடியாகவே மாறிடுச்சு. சேனல்லேருந்து எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, கொஞ்சம் நேரம் பேசணும், சும்மா பேசிட்டு போகக்கூடாது. அப்போ பெரிய அளவில் மனப்பாடம் பண்ணி வந்து ஒப்பிச்சுட்டு போகிறான்றது தான். இதில் பாயிண்ட் அவுட் பண்ணுறத விட அதே சேம் இதே மாதிரி இந்த வால் வீச்சு வேல் வீச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த வார்த்தைகளில் விளையாடுறது அதுதான் இருக்குதே தவிர மக்களுக்கான விஷயங்கள் தாவேகாவுடைய நிலைப்பாடுனா என்னுடைய நிலைப்பாடு என்னன்றதை இது பண்ணல. ஓகே, ஏடிஎம்கேவெல்லாம் ரொம்பலாம் அட்டாக் பண்ணல அவர், சும்மா போகிற போக்கில். அதிமுக பாஜக கூட்டணி பிருந்தா கூட்டணி எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி இன்னைக்கு எப்படி இருக்கு, தொண்டர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. அதாவது எனக்கு ஓட்டு போடுவேன், அதிமுக ஓட்டு எனக்கு வருங்கிறாரு சார். இப்போ புதுசாக இவர்கள் என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, இவர்கள் பற்றி எடுக்கிற விஷயங்கள் இந்த இதெல்லாம் ஒரு சர்வே இவர்களுடைய இதுவே பார்க்கும் பொழுது தாவேகாக ஒன்றும் இல்லைன்றது எல்லா இடத்துலையுமே தெரிய வருது. சார் திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டிங்கிறார் அவர். அது அவர் சொல்லிட்டுங்க, அவர் சொல்லுவார், வேற என்ன சொல்லுவார், போட்டியில் என்ன சொல்லுவார், 2 பேருக்கு தான் போட்டி, தாவேகா திமுகன்றாரு. அது விட்டுருங்க. ஆனால் இவர்கள் எடுக்கிற சர்வேலேயே எப்படி வருதுன்னா, தாவேகாவுக்கு 3வது இடம் கூட, அதாவது ஈக்குவலாக 3வது இடம் வரும்ல, சில இடங்களில் 2வது இடத்தை நோக்கி நகருவாங்க. இப்போ இந்த பாஜக அதிமுக பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நகர்ந்துச்சுல்ல, அந்த மாதிரி கூட வர வாய்ப்பு இல்லை அப்படின்றதான் தெரியும் பொழுது தான் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, எம்ஜிஆரையும் அண்ணாவையும் கூப்பிட்டுக்குவோம், கூடவே விஜயகாந்தையும் கூப்பிட்டுக்குவாங்க. அதற்கு தான் இந்த மாநாட்டில் எம்ஜிஆர், அண்ணா, விஜயகாந்த் எல்லாரையும் இவர் தொட்டு பேசிட்டு, எம்ஜிஆருக்கு ஆரம்பித்த கட்சி எப்படி இருக்குது, 2021 எல்லாரும் தனித்து விடப்பட்டு இது பண்ணால் கூட 21% வந்த கட்சி அது அதிமுக. தொடர்ச்சியான தோல்வி சார், 10 தேர்தல்களில் தொடர்ச்சியான தோல்வியில் இருக்காங்க சார். தோல்வி அப்படி பார்க்கக்கூடாதுங்க. நீங்கள் தோல்வி வந்து கூட்டணி பலம் மற்ற விஷயங்கள்லாம் சேர்ந்து தான் தோல்வி. தொடர்ச்சியான தோல்வி தான் திமுக சந்திச்சு வந்தது 77லேருந்து 89 வரைக்கும். அதுக்காக திமுக இல்லாமல் போயிடுச்சா? நீங்கள் ஒரு கட்சி எந்த அளவுக்கு கீழே வேரூன்றி இருக்குது, அந்த சின்னம் எப்படி ரீச் ஆகிருக்குது, ஒரு சின்ன கூட்டணி கணக்கு மாறினாலும் எப்படி அடிச்சு தூக்கிடுவாங்க அப்படின்றது தான் ஒரு கட்சியுடைய வெற்றி தோல்வி. அதை வச்சு தான் நம்ம திமுக அதிமுக தாவேகாவெல்லாம் அளக்கணும். இவர்கள் இன்னும் வளரவே இல்லை, ஆளுநரில் செடி. இந்த செடியாக இருக்கும்போது அவர் ஆலமரம் ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்காரு.
அப்போ அவர் இதை வச்சுக்கிட்டு தான் அதிமுகவை பார்த்தீங்களா இந்த அளவுக்கு சார் அதிமுக ஒரு பலவீனமான நிலையில் இருக்காங்க. நாம களத்துக்கு போன சில பத்திரிகையாளர்கள்ட்ட கேட்கும்போது, அவங்க கருத்து கணிப்பு கேட்கும்போது, விஜய் பல தொகுதிகளில் வந்து 2வது இடத்துக்கு வராரு. தலைநகர்லேயே சென்னையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளிலேயே திமுகவுக்கும் விஜய்க்கும் தான் போட்டி, அதிமுக அதில் பின் தங்குகிறார்கள் அப்படிங்கிற விஷயங்களையும் அவர் சொல்றாங்க. எந்த பத்திரிகையாளர் போனாரோ எனக்கு தெரியல. பொதுவாக அவர்களை திமுக எடுத்த சர்வேலேயே அவர்கள் வந்து தாங்கள் ஜெயிப்போன்றதை விட என்ன கள நிலவரம்னு எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி அவர்கள் எடுத்த சர்வேலேயே 120 இடங்களுக்கு மேலே சிக்கலாக இருக்குது திமுகவுக்கு. அதுக்கு ஸ்பாய்லர் தான் விஜய். ஸ்பாய்லர் வின்னர் இல்லை, ஸ்பாய்லர் தான் விஜய். அவ்வளோ திமுகவுடைய வெற்றியை விஜய் வந்து ஸ்பாயில் பண்றாரு. ஸ்பாய்லராக விஜய் இருப்பார். சென்னையிலேயே 10 தொகுதிகள் வரைக்கும் விஜய் ஸ்பாய்லராக இருக்கிறார். ஓகே, இதுதானே தவிர இந்த ஸ்பாய்லர் விஜயா இருக்கும் பொழுது யார் அதனால பலன் அடைவார்கள் அப்படின்றது தான் மேட்ரு. ஓகே, 2016 ஸ்பாய்லரா யார் இருந்தா? 2000 மக்கள் நல கூட்டணி. அவ்வளோதான், சேம் அதே பேட்டர்ன் தான். அப்போ மக்கள் நல கூட்டணி பர்சன்டேஜ் இல்லை, இவர் கொஞ்சம் பர்சன்டேஜ் வரும், அவ்வளோதான். இது அவருக்கும் தெரிகிறது, அவர்கள் எடுக்கிற சர்வேலையும் தெரியுது. ஓகே, அப்போ அடுத்த கட்டமாக அவர்கள் எதை நோக்கி நகர்கிறார்கள் என்றால், நாம் இந்த இதை வச்சுக்கிட்டு பஜனை பாட முடியாது. அப்போ நமக்கு தேவை எம்ஜிஆர், விஜயகாந்த், அண்ணா. கொள்கையில் 6 பேர் தானே, ஏன் அன்றைக்கே சேர்த்துக்க வேண்டியது தானே? இன்றைக்கி நான் புதுசாக ஒரு 3 பேர் எக்ஸ்ட்ரா சேர்க்குறீங்க. இது எல்லாமே வாக்குகளாக மாற்றுறதுக்கு ஒரு இதை கையில் எடுக்கிறாங்க. அதை கையில் எடுக்கிறது கூட பெரிய அளவுக்குள்ள அவர்களுக்கு ஜெயிக்காது. ஏன்னா இந்த மாநாட்டு நடைமுறைகள் மற்ற விஷயங்கள்லேயே இவர்களுக்குள்ளே எவ்வளோ குளறுபடிகள் இருந்ததுன்றதெல்லாம் அதெல்லாம் மீறி தான் அந்த மாநாடு நடந்திருக்குன்னு வச்சிங்களேன். அதனால் அதுதான் கட்டுமானம். அந்த கட்டமைப்பு வந்து இப்போ வரைக்கும் அவர்களுக்கு சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்குது. தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காருல்ல. நீங்கள் அதிமுக 2016க்கு பிறகு அதிமுகவிலையும் முடியல, திமுகவிலையும் 67 கூட முடியல தனித்து நின்று ஜெயிக்கிறது. அப்போ இவர் எப்படி முடியும்? அந்த அளவுக்கு கட்சியை வளர்த்து கூட்டணி கட்டமைப்போங்கிறாரு, சஸ்பென்ஸுங்கிறாரு சார். அதை நீ வேறு எங்கேயும் தான் கூட்டு வரணும். அமெரிக்காவிலேருந்து ரிப்பப்ளிக் கட்சியும் ஜனநாயக கட்சியும் கூட்டு வந்து கூட்டணி வைக்கணும். இல்லாட்டி சந்திரபாபு நாயுடு இந்த சைடு வேறு யாரையா கூட்டணி வைக்கணும். நீங்கள் இந்த கூட்டணி இருக்குல்ல, திமுக கூட்டணி, அதில் ஏதாவது பிரச்சனை ஆகி அவன் சங்காத்தமே வேணான்னு யாராவது வெறுத்து போய் வெளியில் வந்தால் உண்டு. மற்றபடி இவர்களுக்கு கூட்டணி வரத்துக்குன்னா சின்ன சின்ன லெட்டர்பேடு கட்சிகள் வரலாம். தேர்தல் டைமில் திடீர்னு முளைக்கும் தெரியுமா? எங்கேருந்து வந்தவனே நான் 10 வருஷமாக இருக்கோங்கன்னுவாங்க லெட்டர்பேடு கட்சி. திமுகலையும் அதிமுகவில் என்ன பண்ணுவாங்கன்னா, கை செலவுக்கு பணம் கொடுத்து ஒரு வண்டி கொடுத்து பிரச்சாரம் போய் பண்ணுங்கன்னுவாங்க. அதுக்கு தான் அந்த லெட்டர்பேடு கட்சி இருக்கும். அந்த மாதிரி கட்சிகள் வந்து ஜாயின் பண்ணும். ஏற்கனவே ஒருத்தர் இருக்காருல்ல அங்கே, முஸ்தபான்னு ஒருத்தர், மிகப்பெரிய கட்சி, அவர் தான் துணை முதல்வர்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி தான் நிலைப்பாடு. ஓகே சார், குறிப்பாக எம்ஜிஆருங்கிற ஐக்கானை வந்து விஜய் வந்து கையில் எடுக்கிறாரு. குறிப்பாக அதிமுக தொண்டர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்கங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதிமுக பலவீனமாக இருக்குங்கிறாரு. அதிமுகவுடைய ஓட் பேங்கை விஜய் குறிவைக்கிறாரா சார்? எம்ஜிஆருங்கிற ஐக்கான் அதிமுக பற்றி பேசியிருக்காரு. ஸோ அதிமுக ஒரு பலவீனமாக இருக்காங்க, ஸோ அந்த ஓட்டு நமக்கு வந்துடும், அதிமுகவுடைய ஓட் பேங்கை விஜய் குறிவைக்கிறாரா? நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு விழுறது பெரும்பாலும் சிறுபான்மை மக்கள் வாக்கு. திமுகவுடைய கோர் ஓட்டு பெண்கள், இவங்க 1000 ரூபா கொடுத்து சொல்கிறாங்களா அந்த பெண்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்போ இவர்கள் அது வந்தால்தான் அந்த 10% எல்லாம். அப்போ அதை மீறி நமக்கு தேவைன்னா எம்ஜிஆரையும் பேசணும், விட்டால் ஜெயலலிதா தான் பேசுவாங்க. அதுவும் நடக்கும். அவருடைய பேச்சில் ஜெயலலிதா அவர்கள் சாயல் தெரிஞ்சது சார். செய்வீர்களா அது வந்து ஜெயலலிதாவுடைய டோனு, அது அப்பப்போ எடுக்கிறாரு விஜய். ஆமாம். அப்போ இவர்கள் வந்து இவ்வளோ நாளாக திமுகவுடைய ரிப்ளிக்காக இருந்தாங்க. இப்போ அதிமுகலையும் அதிமுக வாக்குகள், பெண்கள், இவர்கள் வாக்கு, இன்றைக்கி எம்ஜிஆருடைய இந்த கிரேஸ் இருக்குல்ல, ஆமாம், அதை பயன்படுத்தலாமான்னு ட்ரை பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம், ஒரு வழி சிங்கம்னு சொல்லிக்கிறார்ல, அப்போ ஏற்கனவே சிங்கங்களாக இருந்தவர்கள் யார்? எம்ஜிஆர், விஜயகாந்த்னா, இவர் அந்த வழியில் தன்னை வடிவமைச்சு கொள்றதுக்கான ஏற்பாடாகவும் இவர் கொண்டு வராரு. அதெல்லாம் ஓகேங்க. நீங்கள் திரும்ப இவங்க 67, 77, எம்ஜிஆர் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, இவர்கள் அடிப்படை விஷயத்தை மறந்துடுறாங்க. எவ்வளோ ஒரு நீண்ட வரலாறு, நீண்ட சண்டை, நீண்ட போராட்டம் எம்ஜிஆர் கொடுத்தாரு. எம்ஜிஆர் ஒரு சினி ஃபீல்டுலேயே தன்னை எப்படி நிலைநிறுத்திக்கிட்டாரு. ஒவ்வொரு பாடல், ஒவ்வொரு வரிகள், கூண்டிகிளி படத்தில் அவருக்கு சிகரெட் குடிக்கிற சீனு, டிஆர் ராமன் அண்ணா டைரக்ஷன். அவர் ரொம்ப எம்ஜிஆருக்கு ரொம்ப மரியாதை எம்ஜிஆருக்கு அவர் மேலே. எம்ஜிஆர் இந்த சீன் வைக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. எம்ஜிஆர் போய், அண்ணா எனக்கு சிகரெட் குடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது தெரியும்ல. ஆமாம்மா தெரியும்.
நான் அதை சினிமாவில் கூட யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் இருக்கிறேன் ஆரம்பத்தில். ஓகே. ஆமாம் நீங்கள் இதில் வைக்கிறதா அது இல்லை அது ரொம்ப அவசியம் தேவை இல்லை அப்படின்னு பேசுகிறாரு. இல்லைங்க வச்சே ஆகணும், அந்த சீனுக்கு அடிப்படை தேவை. எம்ஜிஆர் வேறு வழி இல்லாமல் சிகரெட்டை புகஞ்சிக்கிட்டு இருக்க சிகரெட்டு கையில் வச்சுருப்பார். ஓகே. குடிக்கலாம் மாட்டார். சிகரெட்டு புகஞ்சிக்கிட்டு இருக்கோம் கையில் வச்சுட்டு அது தூக்கி போடுவார். அப்படி வச்சுக்கிட்டார் காட்சியை. எம்ஜிஆர் வாழ்க்கையில் சிகரெட்டு பிடிக்க 2-3 சீன் தான் படத்தில். இது ஒன்று. இது இன்னொரு படம் 2 எம்ஜிஆர் நடிச்சிருப்பாங்க. அதில் எம்ஜிஆர் பற்ற வைக்க போகும்போது இன்னொரு எம்ஜிஆர் அடிச்சிடுவார். அப்படி தான் நடக்கும். அந்த மாதிரி தான், அவ்வளோதான் எம்ஜிஆர். அப்படி அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன காட்சியில் கூட தான் எப்படி இருக்கணும், தன்னுடைய இமேஜ் எப்படி இருக்கணும், ஜனங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்லணும், பாடல் வரிகள், தன்னுடைய நடை உடை பாவனைகள், பெண்களை மதிக்கிறதுன்னு. நீங்கள் நான் அப்படியே நடிச்சு வந்தீங்க? கடைசி படம் வரைக்கும் போதை மருந்து கடத்துறவனாலாம் வந்தீங்க. நீங்கள் எம்ஜிஆரை பற்றி பேசுகிறீங்க. எம்ஜிஆர் எப்படி கட்டமைச்சார் தன்னுடைய பிம்பத்தை கட்டமைச்சார். எப்படி நீங்கள் எப்படி கட்டமைச்சிங்க? ஒரு எம்ஜிஆர் தன்னுடைய இமேஜில் கொஞ்சம் கூட ஒரு சின்ன ஒரு இது கூட விட மாட்டார். இவங்க அந்த அழுக்கு தாடியை வளர்த்துக்கிட்டு முடியை இப்படி போட்டுக்கிட்டு ஏதோ பைத்தியக்கார மாதிரி திருச்சிக்கிட்டு ஒரு இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் எம்ஜிஆரை ஒரு உதாரணமாக காமிக்கிறீங்க. இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் பொலிட்டிக்கலாக எப்படி ஒர்க் பண்ணார். 72ல் எம்ஜிஆர் வெளியில் டிஎம்கே விட்டு வெளியில் ஏற்றப்படுற பிறகு கிட்டத்தட்ட 8 படம் நடிக்கிறார் எம்ஜிஆர். அதில் 2 படம் சொந்தமாக தயாரித்து டைரக்ஷன் பண்ணுறாருமா. உலகம் சுற்று வாலிபனும் மதுரை மீட்டு சுந்தரபாண்டியனும். உலகம் சுற்று வாலிபனை வெளியிடவே தயங்குறாங்க, அவ்வளோ மீறி அவர் பண்ணுறாரு. அப்போ 8 படம் எடுத்துகிட்டு பிரச்சாரம் பண்ணி, அந்த காலத்தில் என்னங்க இருக்கும், ஒரு பழைய ஸ்டுடி பேக்கரை வச்சுக்கிட்டு அவர் போய் ஊர் ஊராக போய் பிரச்சாரம், பொதுமக்களை சந்திக்கிறது, பத்திரிகையாளர்களை அது இப்போ இருக்கிற மாதிரி 10 மணி வரைக்கும் க்ளோசிங் டைம் கிடையாது. விடிய எம்ஜிஆர் சில ஊருக்கெல்லாம் போகும்போது 4 மணி ஆகிடும். வந்ததுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்படி கேரவனை வச்சு போனார். அப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் அவர் கட்சியை கொண்டு அவர் இது பண்ணார். இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் திண்டுக்கல் இடைத்தேர்தல் ஃபஸ்ட்டு சந்திக்கிறாங்க. கட்சி ஆரம்பித்த உடனே பெரிய மான பிரச்சனை. ஒரு பக்கம் காமராஜர் காங்கிரஸ், அது பெரிய கட்சி, ஆமாம், நிற்கிறாங்க. எப்படி 30% ஓட்டு வச்சுருக்காங்க அவங்க. இன்னொரு பக்கம் ஆளுகின்ற கட்சி டிஎம்கே, மான பிரச்சனை அவங்களுக்கு. பொன் முத்துராமலிங்கன்னு பெரிய வேட்பாளர், இவர்களெலாம் மாயாதேவர், 3 பேர் நிற்க வைக்கிறாங்க. எம்ஜிஆருக்கு அவ்வளோ சிக்கல். என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்க தெரியுமா? ரெட்டை இலை சின்னம் தான். அதில் ரெட்டை இலை சின்னத்தில் இப்போ பண்ணுறாங்களே இதே வேலை தான் அந்த காலத்துலேயும் பண்ணியிருக்காங்க. 2 இலையிலையும் குத்துனா தான் ரெட்டையில் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்றாங்க. எம்ஜிஆருக்கு தகவல் வருது. அவர் அதுக்கப்புறம் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் ரெட்டையில கரெக்டாக ஒரு வாக்கு போட்டால் போதும்னு எப்படின்னு இதெல்லாம் மீட்டிங்லலாம் பண்ணி காமிக்கிறாங்க. இப்படி தான் போடணும், 1 தான் போடணும், 2 கிண்டு போட்டுறாதீங்கன்னு. அப்படியும் 8000 வாக்குகள் இதாக போச்சு, செல்லாத ஓட்டு. ஏன்னா இதை நம்பினாங்க ஜனங்க. அப்படி மீறி எவ்வளோ தெரியுமா? 1,42,000 வாக்குகள் வித்தியாசம். அந்த தம்பி நான் படித்தேன் பாஞ்சியில் நேற்றில் பேனர் வரும், இந்த மாறுதலை தர்றது தான் தேர்தல் அப்படின்னு ஒரு வரி வரும்போது அந்த இதை காமிப்பாங்க பேனரை. அப்படி சண்டை போட்டு வந்தவருங்க எம்ஜிஆர். தன்னை நிரூபித்தவர். தொண்டாமுத்தூரில் அரங்கநாயகன் ஒரு இடைத்தேர்தல் யாரோ ஒருத்தர் வளர்னார் இப்போ தலைமுறையில். எம்ஜிஆருக்கு இங்கே மட்டும்தான் செல்வாக்கு, தென் மாவட்டம் மட்டும்தான், வேறு எங்கேயும் இல்லைன்னு. அதே பீரியடில் தொண்டாமுத்தூரில் அரங்கநாயகன் இடைத்தேர்தல் நின்று ஜெயிச்சார். பாண்டிச்சேரியில் ஒரு இடைத்தேர்தலில் நின்று ஆட்சியை பிடிச்சாங்க. தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சாங்க, பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடிச்சாங்க. எம்ஜிஆரை இவர் ரொம்ப சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எம்ஜிஆர் மாதிரின்றாங்க. எம்ஜிஆர் கூட தன்னை சிங்கம்னு சொல்லிக்கல, தன்னை புகழ்கிறத கூட அவர் இது பண்ண மாட்டார். நீங்கள் மயில்சாமி ஒரு இதில் பேசியிருப்பார், தன்னை புகழ்கிற காட்சியை கூட அவர் வச்சிருக்க மாட்டார், மற்றவங்கன்னா அவர் புகழ்வாங்க அப்படின்னு. அந்த மாதிரி எம்ஜிஆர். அதனால் நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் லீடராக நீங்கள் என்ன மெசேஜை இந்த மாநாட்டில் மற்றவங்களுக்கு பேசணும்னு சொன்னீங்கன்னு பார்த்தா, இந்த ஆடியோ லான்ச்சில் பேசுகிற அதே அடுக்குமொழி வசனங்களை பேசிட்டு போகிறீங்க. சார், திமுகவும் பாஜக ரகசிய கூட்டணியில் இருக்காங்க. குறிப்பாக எதிர்க்கிற மாதிரி எதிர்த்து அண்டர் கிரவுண்டில் டீலிங் போட்டுக்கிட்டு எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறீங்க. ஆனால் நீங்கள் 2 பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிற உள் விவகாரங்களை ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்காரே சார். ஏங்க இது பொதுவாக சொல்லிக்கிட்டு இருக்கிறதானுங்க. இவர் அறிக்கையில் ராஜராஜ சோழன் இது திறந்தாங்கல்ல, கங்கை கொண்ட சோழபுரம், அன்றைக்கே ஒரு அறிக்கை இந்த மாதிரி தான் விட்டாங்க. கங்கை கொண்ட சோழபுரம் தமிழர்களுடைய பெருமையை சொல்கிறது. வட மாநிலம் வரைக்கும் போய் வெற்றி கொண்டு கங்கை நீரை கொண்டு வந்து கங்கை கொண்ட சோழபுரம் நகரையே உருவாக்கணும். அவங்களது தஞ்சாவூர் தான் நகரம். இவன் அரியலூர் பக்கத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாக்குறான். அவன் ராஜேந்திர சோழனோட ராஜராஜன் அவ்வளோ பெரிய ஒரு பெரிய எக்ஸ்பான்ஷன் அப்பாவை தந்தையை மிஞ்சிய தனையன். அவனுடைய கப்பற்படை சேர மன்னர்கள், அவங்க இப்போ கேரளா விழிஞ்சல் வரைக்கும் அவனுடைய கப்பற்படை இருந்தது. இப்படி ஆரம்பித்து அரபிக்கடலில் ஆரம்பித்து வங்காளவிட வரைக்கும் கடாரம் கொண்டான்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் போயிட்டு வந்தான். அவனுடைய 1000 ஆண்டு விழாவை எடுக்கிறாங்க.
அதை நாடே கொண்டாடுது. இவர்களே வெக்கி போய் கலந்துக்கிறாங்க அந்த விழாவில். ஒன்றுக்கு 4 அமைச்சர்கள் கலந்துக்கிறாங்க. வாயே திறக்க முடியல. கலந்துக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு. அப்படிப்பட்ட விழாவை வந்து நீ என்ன அறிக்கை விட்றீங்க? கள்ள கூட்டணி வச்சுக்கிறீங்க. அந்த விழாவை நீங்களெல்லாம் பாராட்டணும். அதனால் இவர்கள் இது மாதிரி ஏற்கனவே சொன்னது இந்த ட்ரிப்ளிகா இருக்குல்ல, இதுதான். அதுக்கப்புறம் வந்து பொருந்தா கூட்டணி, இது திமுக சொல்கிறது. சொல்லி பார்த்து சலிச்சு போயிட்டாங்க. ஞாபகம் இருக்கா? கூட்டணி அமைஞ்ச உடனே இது கூட்டணி வெடிச்சிடும், உடஞ்சிடும், ஒன்றும் இல்லாமல் போய்டும் சொல்லி பார்த்துது. இவ்வளோதான். அங்கேருந்து கொஞ்சம், இங்கேருந்து கொஞ்சம், இங்கேருந்து கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒரு கலவை சாதமாக ஒரு இந்த பட்டாசு வெடிக்கிற மாதிரி பேசிட்டு போயிடுங்கன்னு பேசுது. ஆனாலும் இது கிரவுண்ட்ல எடுபடும்ல சார். விஜய் வந்து பாஜகவை விமர்சனம் பண்றாரு, நல்லா திமுக புரிஞ்சுக்கிங்க. விமர்சனம் பண்றாரு. நல்லா கிரவுண்ட்ல புரிஞ்சுக்கிங்க. நான் திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறேன். விஜய் கூட இருக்கிற இந்த கூட்டம் இருக்குல்ல, அது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்குது. திரும்ப அவர்களுக்காக பேசுகிறாரு, அவர்களோட போதுன்னு போகிறாரு. அவர்களையும் அரசியல்படுத்தவில்லை. ஆனால் இவர்கள் சொல்லுகிற 35% வந்து மீதி 25%, 10% கூட இவங்கள்ட்ட வச்சுக்கோங்க. 25% வெளியில் இருக்காங்க. அவர்களுக்கான அரசியல் பேசணும், பாயிண்ட் அவுட் பண்ணி பேசணும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறாரு, பொதுவான அரசு வார்த்தை. ஊழியர்களுக்கு பாதுகாப்பு, அரசு டெம்ப்ளேட் ஊழியர்களுக்கான கோரிக்கை நிறைவேற்றலைங்கிறாரு. டெம்ப்ளேட் வார்த்தை. அரசு ஊழியர்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மது ஆராய் ஓடுகிறது, இதெல்லாம் டெம்ப்ளேட்டு. நான் தான் சொல்கிறேன்ல, திரும்ப அதே டெம்ப்ளேட் வார்த்தைகள் தான். பாசிசம், பாய்சன், மன்னராட்சி, இது எல்லாமே டெம்ப்ளேட்டு. நீங்கள் ஒரு அரை ஹவர் இல்லை, ஒரு 3/4 ஹவர் கூட பேசுங்க, பாயிண்ட் அவுட் பண்ணுங்கன்றேன். உங்கள் ஆட்சியில் என்ன நடக்குது, துப்புரவு பணியாளர்கள் என்ன பண்ணுற, நீ போய் கூலி படம் பார்க்குற, டைரெக்டாக அட்டாக் பண்ணுங்கள். அங்கிள், இதே இந்த கிண்டல் கேலிலாம் வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி கிடையாது. இதில் பேசிக்கலாம், ஆடியோ லான்ச்சில் பேசிக்கலாம். லீடர்ஷிப் குவாலிட்டி கிடையாது. லீடர்ஷிப் குவாலிட்டி பாயிண்ட் அவுட் பண்ணணும். நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ண சார், திமுக வந்து விஜயை த்ரெட்டா பார்க்கறதுனால தான் சார் மாநாடுக்கு சேர் கிடைக்கல, கேரளால இருந்து வாங்கிட்டு வராங்க. அந்த அளவுக்கு மூர்த்தி வந்து பல்வேறு நெருக்கடிகளை எங்களுக்கு கொடுத்தாருன்னு வந்து ஆதவர்ஜுனா ரொம்ப வெளிப்படையாக அது பேசியிருக்காரு. கொடுக்கலன்னா திமுக கட்சியே கிடையாது. திமுக இவங்களுக்கு மட்டும் பண்ண மாட்டாங்க. ஏடிஎம்கே நாளை மாநாடு பண்ணாலும் அந்த வேலையை பண்ணுவாங்க. அதிமுக ஆட்சி இருக்க வச்சுக்கோங்க, திமுக மாநாடு நடந்தால் அதிமுக பண்ணணும். இதே அதிமுக ஆட்சி இருந்து விஜய் பண்ணாலும் அதிமுக ஆட்சி கொடுக்கும். நான் தான் சொல்கிறேன்னே, இது யாருக்கு நடக்கலை? எம்ஜிஆருக்கு நடக்கலையா? எம்ஜிஆர் படம் ஏங்க மாநாடுகள்லாம் சொல்கிறீங்களா? எம்ஜிஆர் படத்தையே வெளியே வர விடலங்க. உலகம் சுற்றுவாளி பண்ண எல்லா காலத்துலேயும் எல்லோரும் அடுத்தவர்களுக்கு ஒரு இதை கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. வளர விட மாட்டாங்கல்ல, அதெல்லாம் நடக்கும். இன்னொன்று மிரட்டினா என்ன பண்ணுவீங்க? அவன் ஆர்டர் ஃபுல்லாகவே ஆளுங்கட்சி ஆர்டராக இருக்கும். இவங்களுக்கு கொடுத்துட்டு அவன் இது பண்ணுவானா, அவன் முடியாதுன்னுவானுங்க. அந்த மிரட்டல் நீங்கள் ஆர்டிஓ ஏடிஎம்கே பீரியடில் போன ஆட்சியில் இவங்க புலம்பியிருக்காங்கல்ல, பஸ்ஸுங்களை ஆர்டிஓ வச்சு மிரட்டி மாநாட்டுக்கு வர விடாமல் பண்ணாங்கன்னா, இன்றைக்கி இவங்க பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தர் காலம் வரும்போது அவங்க பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து அரசியல் நடக்குது. நான் சொல்கிறது, நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி பேச உங்களுடைய அந்த தொண்டர்கள், நிர்வாகிகள்கிட்ட அது போய் சேரும். அது அவர்கிட்ட சேர்றது மட்டும் இல்லை, யார் பாதிக்கிறாங்களோ அந்த மக்கள்கிட்டையும் சேரும். அப்போ நீங்கள் ஒரு முழுமையான தலைவராக மாறுவீங்க. உங்களுடைய அந்த ஓட்டு, அந்த மாதிரி விஷயங்கள் வெறுமனே உங்கள் ரசிகர்களை தாண்டி பொதுமக்கள்கிட்டையும் போய் நல்லா சேரும். 67, 77 போல 2026 ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் வரும்னு விஜய் சொல்றாரு. நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? இல்லை, 67ம் 77யும் ஒழுங்காக இவங்க படிச்சிருந்தாங்கன்னா இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், 67ல் ஒன்றும் மாற்றம் வரல. அந்த கட்சி 66ல் ஆரம்பித்தாங்க. திமுக 66ல் ஆரம்பித்தாங்க. 49. அப்புறம் எத்தனை தேர்தலில் சந்தித்தாங்க? 57, 62. 52 சந்திக்கல. 57, 62, 67. எவ்வளோ பேர் கட்சியில் இருந்தாங்க? எவ்வளோ பேச்சாளர்கள்? அண்ணா மட்டும் தான் தலைவரா? சம்பத்தே இருந்தார். நாவலர் ஈவேகி சம்பத்து 65ல் வெளியில் போகிறாரு. அவரு கண்ணதாசன்லாம். சிவாஜி கணேசன் கட்சி அப்படி வளர்த்தார், அவர் காங்கிரஸ் போகிறாரு. எம்ஜிஆர், எஸ்எஸ்ஆர், என்எஸ் கிருஷ்ணன், கேஆர் ராமசாமி, இவங்களாம் கலை உலகம். இதில் பேச்சாளர்கள் நன்னில நடராஜன், நாவலர் நெடுஞ்செழியன், நடராஜன், எவ்வளோ பேர். கலைஞர்லாம் 6வது 7வது இடத்துல இருந்தார். இன்றைக்கி கலைஞர் தான் திமுகவுடைய முகம் காமிச்சிக்கிறாங்க. 6வது 7வது இடத்துல இருந்தார். எம்ஜிஆருடைய உழைப்பு திமுகவில் சாதாரணமா? எம்ஜிஆர் மட்டுமே திமுகவை கொண்டு போய் பட்டி தொட்டியும் சேர்க்கறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டார். நீங்கள் அவருடைய கட்சி கொடிகளில், அவருடைய வசனங்களில், ட்ரெஸ்ஸில் அப்படி நடந்து வரும்போது பின்னாடி உதயசூரியன் வரும், கைத்தட்டு, அதுக்கு தனியாக இது பறக்கும். அது உதயசூரியனாக இருக்காது. இந்த செங்கதி இந்த இதில் தென்னை ஓலை அதை அப்படி பிரித்து உதயசூரியமாக வச்சுருப்பாங்க. அந்த இன்ட்ரோவே வந்து கருப்பு சிவப்பு, உதயசூரியனின் பார்வையில் அந்த வரி, அதை சென்சார் போகும்போது புதிய சூரியனின் அது வைக்கக்கூடாதுட்டாங்க. அதுவும் இல்லாமல் அந்த பிளாக் அண்ட் ரெட்ல போட்டு வந்திருப்பாரு. எல்லா படத்துலையும் எம்ஜிஆர் பிக்சர்ஸே ஒரு ஜோடி டிஎம்கே கொடியை பிடிச்சிருப்பாங்க, அப்படி சுற்றி வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு வசனத்துலையும் ரெமரதம் எம்ஜிஆருக்கு எதுக்கு சண்டை? ஒரு காட்சியில்
வானில் ஒரு சந்திரன் போல்னு வசனம், வானில் ஒரு சூரியன் போல்னு உதய சூரியன் போல்னு மாத்துறாரு எம்ஜிஆர். இந்த வேலைலாம் வச்சுக்காத ராமச்சந்திரா, என்னோட நடிக்கும்போது வச்சுக்காத, நீ தனியாக எங்கே வச்சுக்கோன்றாப்புல. அது ஒரு அப்படியே கிளாஷ் ஆகுது, அப்படியே முடியுது. அப்போ எம்.ஆர். ராதாக்கு என்ன கோபம்? அவருங்களாம் ஒரு மாதிரியான யதார்த்தவாதிகள்ல. எவ்வளோ கஷ்டப்பட்டு பெரியார் இதெல்லாம் கூட அப்போ அது வரைக்கும் பெரியார் காங்கிரஸ் ஆதரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமா. இவ்வளோ பண்ணிட்டு வரோம். ஒரு நடிகன் வந்து டக்குன்னு வந்து இவ்வளோ தூரம் திமுகவை கொண்டு வரான், கட்சிக்குள்ளே கொண்டு வரான். இவன் இன்னும் இருந்தால் கரெக்டா? அந்த வெறுப்பு தானே உங்களுக்கு இந்த மோதல். ஆமா. அது வந்து அந்த அந்த போஸ்டரை ஒட்டி தானே நீங்கள் ஓட்டு வாங்குனீங்க. என்னமோ அண்ணா மட்டும் தனியாக இருந்து திமுக ஆரம்பித்து தனியாக நின்று ஜெயிச்ச மாதிரி சொல்கிறீங்க. சுதந்திரா கட்சின்னு இன்றைய பாஜக மாதிரி அது தீவிர வலதுசாரி கட்சி ராஜாஜி இது. அந்த சுதந்திரா கட்சியும் கூட்டணி வச்சுக்கிட்டீங்க. பல கட்சிகள் கூட்டணி வச்சு அப்படியும் ஜெயிப்போன்ற நம்பிக்கை அண்ணாக்கு இல்லை. அவர் தென் சென்னை பாராளுமன்றத்துக்கு நிற்கிறார். ஆமா. எம்ஜிஆர் சுடப்பட்ட பிறகு போஸ்டரை ஒட்டி ஊரா காரில் அதில் ஒட்டி பிரச்சாரம்லாம் வந்தோன்னே முடிவு மாறுது. அப்புறம் அண்ணா எம்எல்சி ஆகி முதலமைச்சர் ஆகுறாரு. தென் சென்னைக்கு முதல் முறையாக முரசொலி மாறன் நிற்க வைக்கிறாங்க. வாரிசு அங்கேருந்து ஆரம்பிக்குது. அப்போது எம்ஜிஆருடைய அந்த பங்களிப்பு அவ்வளோ தூரம் இருந்திருக்குது. நீங்கள் 71 தேர்தலே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இருந்ததுனால தனிப்பட்ட முறையில் திமுக 184 சீட்டு ஜெயிச்சாங்க. அதுக்கு பிறகு திமுக அப்படி ஜெயிச்சதா வரலாறே இல்லை. 96 மட்டும் 174 54 என்னமோ எடுத்தாங்க. அந்த மாதிரி வரலாறுலாம் எம்ஜிஆர் கூட இருக்கும்போது நடந்தது. அப்போ எல்லாருடைய கூட்டு உழைப்பு தான் 67 ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. நீங்கள் என்னமோ தனியாக வந்துட்டு நான் சிங்கம் சிங்கிளாக தான் வரும் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு உருட்டிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தால் இன்னும் கூட யாரெல்லாம் சேர்த்து அடுத்த கூட்டம் அடுத்த மாநாடு தான் ஜெயலலிதா படத்தையும் ஓட்டிக்குவாங்க போல. சிங்கம் மதுரை சிங்கம் வேட்டைக்கு மட்டும் தான் வெளியே வரும், வேடிக்கை பார்க்க வெளியே வராதுங்க. இவர்கள் இங்கே முதல்ல என்ன உருட்டியிருந்தாங்க, அவர் வந்தால் ஸ்தம்பிச்சிடும் அப்படின்னாங்க. நம்ம கேட்டோம், அப்படி ஸ்தம்பிக்கினா டிவி ஸ்டேஷன் ரோட்டில் அந்த ஆர்ப்பாட்டம் ஏன் ஸ்தம்பிக்கலைன்னு கேட்டோம். இவர் வந்தால் தொண்டர்களை கூட கட்டுப்படுத்திடுவோம், பொதுமக்கள் வந்துட்டாங்கன்னா பொதுமக்களுக்கு யார் பாதுகாப்பு தரும், இப்படிலாம் பேசினார்ல. சேலம் பார்த்திப்பன் பேசின ஞாபகம் இருக்குதா? அவர் பாதுகாப்பு நாங்கள் பார்த்துக்குவோம், பொதுமக்களுக்கு யார் பாதுகாப்பு தருவா? ஏதோ ஏர் ஷோ நடக்கிற அப்போ வர்ற கூட்டம் மாதிரி. இன்னும் 5000 10,000 பேர் வந்தாங்க, இன்னும் ஸ்தம்பிச்சது. அப்போது நீங்கள் இதை உருட்டியிருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குல்ல, எங்கே ஸ்தம்பிச்சதா, ஏன் வரமாட்டேங்கிறாருன்னு. அதனால் சிங்கம் வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். சிங்கம் வந்து பெரிய சோம்பேறியான மிருகம் இயல்பிலேயே. சிங்கம் சிங்கிளாக என்றைக்குமே வராது. புலி தான் சிங்கிளாக தெரியும் காட்டுக்குள்ளே. நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள். சிங்கம் 4 பெண் சிங்கம் 5-6 குட்டிகளோடு இருக்கும். அந்த பெண் சிங்கங்கள் தான் போய் வேட்டையாடும். கடைசி நேரத்தில் ஒரு ஃபினிஷ் பண்ணி வைப்பார். கிட்டெருமை கஷ்டப்பட்டுனா ஃபினிஷ் பண்ணி வைப்பார். அதையும் கூட அதோடைய சுயநலம் எப்படின்னா, அதுதான் ஃபுல்லாக சாப்பிடும். ஓகே. அது சாப்பிட்டு முடிச்சோன்னா பெண் சிங்கங்கள்லாம் போய் சாப்பிடும். இதுதான் சிங்கத்துடைய வாழ்க்கை வரலாறு. காட்டுக்கு ராஜா தான், ஆனால் பெரிய சோம்பேறி ராஜா. அதனால் சிங்கத்தால் மற்ற மிருகங்களுக்கு தான் பிரச்சனை. ஓகே. இதெல்லாம் வந்து தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறது, தன்னை சிங்கம்னு சொல்லிக்கிறதுலாம் எந்த தலைவரும் சொன்னதில்லை. சிங்க தலைவின்னு மற்றவங்க வேணால் ஜெயலலிதாவை சொன்னாங்க. இவரே தனியாக தன்னைத்தானே சிங்கம்னு சொல்லிக்கிறார். ஆனால் சிங்கத்துக்கு கூடிய தைரியம் இருந்தால், இந்த சிங்க தலைவனுக்கு தைரியம் இருந்தால் கவின் கொலையை பற்றி பேச வேண்டியதானே, ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் கொண்டு வரணும்னு பேச வேண்டியதானே. நீங்கள் தான் 50 தலைவர்கள் கொள்கை தலைவர் வச்சுருக்கீங்களா? அதில் பெரியார் ஒரு தலைவர், அம்பேத்கர் ஒரு தலைவர், 2 தலைவர் வச்சுருக்கீங்களா? 2 தலைவர் சமூக நீதி பேசணுங்க தானே. தைரியம் இருந்தால் பேச வேண்டியதானே. இதை பேசவே தைரியம் இல்லை, ஒரு சாதாரண மேட்ரு. இவர் சிங்கத்தலைவரா? தலைவர்கள்லாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒவ்வொரு விஷயத்துலையும் தொடணும், ஒவ்வொரு விஷயத்துலையும் தன்னுடைய. என்னை கேட்டால் தைரியமாக பேசுகிற தலைவர்கள்னு பார்த்தா 1-2 பேரை நான் இப்போ பார்க்குறேன் தமிழ்நாட்டில். இவரெல்லாம் அதுக்கெல்லாம் கிட்ட கூட வர முடியாது. தைரியம் வேணுங்க. அப்புறம் அந்த சட்டத்தை பற்றி இவர் பேசுகிறார். இப்போ 60 நாள் 30 நாள் ஜெயிலில் இருந்தால் அமைச்சர்கள் முதலமைச்சர் ஆதவ அர்ஜுனா திடீர்னு கருப்பு சட்டம்ன்றாரு. உங்களுக்கு என்ன தப்பு செஞ்சவன் உள்ளே போகிறான். அதாவது மாநில சுயாட்சிக்கு எதிரானது, எப்படி மாநில சுயாட்சிக்கு எதிரானது? அப்போ நீ தப்பு பண்ணிகிட்டே இருப்ப, யாருங்க ஜெயிலுக்கு போவா? ஊழல் பண்ணுறவங்க தான். 30 நாள் ஜெயிலில் யாரும் இருக்க முடியாது. அதை மீறி இருக்கிறாங்கன்னா பெரிய ஊழல் பண்ணவன் தான். 30 நாள் உள்ளே இருக்கிறன்னா அவன் பதவி போய்டுன்றது நல்லது தானே. ஒருத்தரை 1 வருஷம் வச்சுருந்தீங்களா, இல்லாத அமைச்சரெல்லாம் வச்சுருந்தாங்களா இல்லையா? அந்த குற்றம் நிரூபிக்கப்படணும்ல சார். 30 நாள் சிறையில் இருந்தாங்க. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தகுதி இழப்பு நடக்கும். நீங்கள் எம்எல்ஏ பதவி கூட வைக்க முடியாது, தேர்தல் நிற்க முடியாது. ஆனால் நீங்கள் கைது செய்யப்பட்ட பிறகு 30 நாளுக்கு மேலே நீங்கள் இருக்கிறீங்கன்னா, நீங்கள் குறைந்தபட்சம் உங்களுடைய அதிகாரமுள்ள பதவியை இழக்கணும். அப்போ தான் ஓரளவுக்காக சட்டம் எதிர்கொள்ள முடியும். நடந்ததா நடக்கலையா? இலாகா இல்லாத அமைச்சராக வச்சுருந்து அது வரைக்கும் உடவே இல்லை நீதிமன்றம்.
கடைசியில் ஐயா இலாகா இல்லாத அமைச்சருக்குள்ள நான் இப்போ சாதாரண எம்எல்ஏ அப்படின்னு சொன்ன பிறகு தான் நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்தது. அப்போ இருக்கா இல்லையா? மறுபடியும் அமைச்சர் ஆனோன்னா சொன்னாங்க, உனக்கு நான் மெரிட்டில் கொடுக்கல, கான்ஸ்டியூஷன் பிரகாரம் 91 பிரகாரம் 19/1 பிரகாரம் ஒரு மனிதனை தேவையற்று வைத்திருக்கக்கூடாது நீண்ட காலன்றதுனால கொடுத்தேன். ஆனால் நீங்கள் மறுநாளே அமைச்சர் ஆகுறீங்க. இப்போ சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னாங்களா இல்லையா? சேம் அதே தான் ஒரு கோர்ட்டு கேட்டுச்சு. இப்போ அவங்க கொண்டு வர்றாங்க. ஏன் எதிர்க்கிறீங்கன்றேன். நீங்கள் குற்றம் செய்யாமே இருங்க, முடிஞ்சு போச்சு. அரசியல் ரீதியாக யாராவது பிடிச்சி 30 நாள் உள்ள வைக்க முடியுமா சொல்லுங்கள்? ஒரு குற்றன்றது நீங்கள் அதில் கூட திருத்தம் கொண்டு வரலாம். கிரிமினல் குற்றம்னு மாற்றிக்கங்க. அரசியல் ரீதியாக பிடிச்சி உள்ளே போட்டு 1 மாதம் வச்சுருக்காங்கன்னா, இப்போல்லாம் கோர்ட்டெலாம் நீங்கள் 15 நாள் கூட வைக்க முடியாதுங்க உள்ளுக்குள்ளே. ஸ்கார்னெல்லாம் வைக்க முடியாது. 2வது 3வது நான் பெயிலபிளே ரொம்ப சிவியராக இருந்தால் தான் 30 நாள் மேலே வைக்க முடியும். அப்புறம் என்ன உங்களுக்கு பயம்? இதை என்னன்னே தெரியாமல் கருப்பு சட்டம் இதுன்னு இவர்களுடைய பொலிட்டிக்கல் நாலேஜ் இதுதான் பிரச்சனை ஒவ்வொரு விஷயத்துலையும். அதனால் இது இன்னொரு ஒரு பரபரப்பான ஒரு மாநாடாக முடிந்திருக்கிறது. மற்றபடி பெரிய அளவில் மெசேஜ் டேக்அவே எதுவுமே இல்லைங்கிறீங்களா மாநாட்டில் இருந்து? அவர்களுக்கு ஒரு ஜாலிக்கு பாத்தியா அப்படி இப்படின்னு பேசுகிறதுக்கும் இன்றைக்கி சேனல்களில் எடுத்து வச்சுக்கிட்டு மோடியை பேர் சொல்லி திட்டாரு, மோடியை பேர் சொல்லி முன்னாடியே பேசினார். அவர் இது முன்னாடியும் பேசியிருக்காரு. அவள் அதனால் பேசிட்டாரு, இது பண்ணிட்டாரு, அதை சொல்லிட்டாரு, இது கேட்டால் தான் சொல்லிட்டேன்ல, அது கேட்டால் தான் அதில் சொல்லிட்டேன்ல அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட்டு. சார் நீங்கள் தொடர்ச்சியாக விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. 26 ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாரா? என்ன சார் பண்ண முடியும் உங்களால்? வரவேற்போம். மாற்றம் வர்ற மாதிரி இருந்தாலே மாற்றம் வருதுன்னு சொல்லுவோம். நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், மற்றவங்க எப்படி தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அனலிஸ்ட்டு என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நான் பேசுவேன். இப்போ அவரே அதையே எப்படி சொல்கிறார் தெரியுமா? ஏதோ பெரிய இவர்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் மாதிரி அந்த கணக்குகளெல்லாம் வைத்து சொல்கிறார்கள் அப்படிலாம் கூட பேசுகிறார். ஏன்னா இது எல்லாமே இவர்களுக்குள்ளே போட்டு உருட்டுறது. ஒரு அனலைஸ்டாக நான் என்ன சொல்கிறேன்னா, நான் உங்களை ஏற்கனவே நீங்கள் இதே கேள்வி கேட்டிருக்கீங்க. அப்போ நான் இதே இன்னொரு கேள்வி உங்களை கேட்டேன். தனித்து நின்று எந்த கட்சியாவது தமிழகத்தில் ஆட்சி பிடிக்கிற சூழ்நிலை இன்னைக்கு வாய்ப்பு இல்லை சார். இல்லை, இன்னைக்கு வாய்ப்பு. விஜயால் மட்டும் எப்படி முடியும்? சஸ்பென்ஸுங்கிறாரு, கூட்டணி வருவாங்க, சஸ்பென்ஸுங்க. நம்புங்கள் நாராயணன் அரசியல்லையோ வாழ்க்கையிலையோ உதவாது. நீங்கள் ஒரு கார் வாங்கி தருவேன் அப்படின்னு ஒரு கணவர்கிட்ட ஒரு மனைவிட்ட கணவர் சொல்கிறாங்க, எப்படிங்க வாங்குவீங்க? நீ பாரு ஜனவரியில் வரணும்னா எப்படி வரும்? ஏதாவது ஒரு அதற்குரிய இது நடக்கணும். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இப்போ வரைக்கும் நீங்கள் வெளியே பேசுனதுன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 6-7 தான் விரல் விட்டு எண்ணிடலாம். அதில் ரொம்ப நேரம் பேசணும்னா விக்கிரவாண்டி ரெக்கார்டு 45 நிமிஷம், இன்றைக்கி 35 நிமிஷம் நினைக்கிறேன், அவ்வளோதான். இதுலேயும் வசனங்கள் தான் பேசியிருக்கீங்க. இந்த ஆடியோ லான்ச்சில் பேசுகிற மாதிரி வசனங்களை ஒப்புவிச்சிருக்கீங்க, பேசலை. அப்போது நீங்கள் உங்கள் தொண்டர்களுக்கோ நிர்வாகிகளுக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ என்ன மெசேஜ் சொல்கிறீங்கன்னா இல்லை. இன்னொன்று, நீங்கள் தைரியமான ஒரு லீடரு, எனக்கு எல்லா விஷயத்துலையும் சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குது, நான் விட மாட்டேன் இந்த விஷயத்தில் அப்படின்னு உள்வாங்க சொல்கிறாருல. மக்கள் நான் விட மாட்டேன்னா நன்றி சொல்லணும் அதுன்னு. உங்களில் ஒருத்தன் தானேங்க நீங்கள் சொல்கிற தம்பிகளில் ஒருத்தன் தானேங்க அவன். உங்கள்கிட்ட இருக்கிற இளைஞர் தானே விஜய் ரசினா கூட அவன் இருப்பான். அவனுக்கு நேர்ந்த ஒரு அநியாயத்தை கூட பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லையே. அப்புறம் எப்படி நீங்கள் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உங்கள்கிட்ட இருக்க முடியும்? அதனால் இவர் இந்த வசனங்கள் இப்போ கூடுதலாக நமக்கு வாக்குகளில் பிரச்சனை இருக்குது, எம்ஜிஆரையும் அண்ணாவையும் சேர்த்துக்கலாம், விஜயகாந்தையும் சேர்த்துக்கலான்னு சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கூடுதலாக ருசி கம்மியாக இருக்குது. கொஞ்சம் தேமுதிக வர வாய்ப்பு இருக்கா? வராது. விஜய் கூட போக மாட்டாங்க. போக வாய்ப்பே இல்லை. விஜயகாந்த் உயர்த்தி பேசியிருக்காரு. அது பேசிட்டு அவர் பல தடவை பேசியிருக்காரு. இன்னும் கேட்டால் அவர் விஜயகாந்தை அவர் பெருசாக எங்கேயும் பேசுனதே கிடையாது. விஜயகாந்த் மாதிரி விஜய்க்கு உதவி செய்தவர்கள் யாருமே கிடையாது. அவங்க அப்பாவே பல தடவை பேசியிருக்காரு. இவர் ஒரு தடவை கூட பேசுனது கிடையாது. இன்றைக்கி தனது தேவைக்காக விஜயகாந்தை பேசுகிறார். தேவைக்காக தான் விஜயகாந்த் பேசுகிறார். ஏன் சொல்கிறேன்னா, விஜயகாந்தை பற்றி எஸ்ஏசி பேசியிருக்காரு. எஸ்ஏசி மேலே உள்ள நன்றி கடனில் விஜயகாந்த் எஸ்ஏசியை பற்றி பேசியிருக்காரு. எஸ்ஏசி கிட்ட பட்ட நன்றி கடனுக்காக விஜய்க்காக பல படங்கள் விஜயகாந்த் கூட சேர்ந்து நடித்து கொடுத்துருக்காரு. அப்படிலாம் விஜயகாந்த் பண்ணியும் இவர் பெருசாக விஜயகாந்தை மதித்தவர் கிடையாது. ஆனால் இன்றைக்கி தனக்கு தேவைன்னு வரும்பொழுது இன்னொரு எம்ஜிஆராக விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுற விஜயகாந்த்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அதனால் இவர்கள் நான் சந்தர்ப்பவாதத்துக்காக விஜயகாந்த் விஜய் பயன்படுத்திக்கிறார். அவ்வளோதான் நான் தான் சொல்கிறேன்னே. இவர்களுடைய பலம் தெரிய ஆரம்பிக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துட்டா தான் ருசியாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் எம்ஜிஆர், அண்ணா, விஜயகாந்த்னு சேர்த்துக்கிறாங்க. இதுதான். தேமுதிக உள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அவங்க திமுக போய் ஆஃபர் லெட்டர் வாங்கி வச்சுக்கிறாங்க. அந்த ஆஃபர் லெட்டரை ஏடிஎம் கிட்ட காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இத்தனை சீட்டு, இத்தனை இது என்ன சொல்கிறேன்னு.
அவங்க கொஞ்ச நாள் பொறுத்து பேசிக்கலாம் வாங்கன்னொன்னே அவங்க அங்கே போயிடுவாங்க. அவ்வளோதான். தேமுதிகவும் அன்புமணி தலைமையிலான பாமகவும் என்டிஏ போயிடும். ஐயா பெரியோர் ராமதாஸ் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. டிஎம்கே கூட்டணி கூட போகலாம். விஜய் கூட அப்புறம் யார் தான் சார் இருப்பாங்க? யாரும் இருக்க மாட்டாங்க. ஓபிஎஸ் ஓபிஎஸும் அவரை என்டிஏக்குள்ளே கொண்டு வரதுக்கான வேலையை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவரும் சேம் அதே ஆஃபர் லெட்டர் தான் அங்கே வாங்கிட்டு வந்திருக்காரு. இங்கே எடப்பாடியை சம்மதிக்க வச்சு அந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. டிடிவியும் ஓபிஎஸ்ஸையும் இழக்க விரும்ப மாட்டாங்க. அது பாஜக அந்த இப்போ ஒரு கூட்டம் நடந்ததில்ல கமலாலயத்தில். ஆமாம், அதில் அவர்கள் பேசுனதில் முக்கியமானது இவர்களை விட்டுறக்கூடாது. நாளைக்கு அவர்களை- அமித்ஷா வேறு சென்னை வர்றாரு. அப்போ ஒருவேளை இவருக்கு ஓபிஎஸ்க்கு டைம் கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஏன்னா அவங்க வந்து நான் பார்த்துக்கிறேன், அது அவருடைய இதை மதிக்கணும். நம்ம அதெல்லாம் பேசிக்கலான்ற மாதிரி தான். கொஞ்சம் லாங் டேர்ம் அது. ஏன்னா ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் கூட போகலாம். ஆனால் ஓபிஎஸ் சும்மா இருக்கணும். டிடிவி சும்மா இருக்கார். இதுதான் பிரச்சனை. இவர் எந்த காலத்து யாருக்காவது கருவியாக இருந்துகிட்டே இருப்பார். இப்போவும் திமுகவுடைய ஸ்லீப்பர்ஸில் தான் வேலை பார்த்துட்டு இருப்பார். ஒரு செகண்டு உங்களை பார்க்கல பிரதமர்னோன்னா நிதி கொடுக்கலையா அப்படின்னு கேட்குறாரு மத்திய அரசை பார்த்து. இதுதான் ஓபிஎஸ். ஆனாலும் எதாவது பண்ணலாம் ஓபிஎஸ்க்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, அதனால் இது இப்படி தான் போகும். விஜய் கூட யாரும் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் கூட கேட்டேன் காங்கிரஸ் சைடில் பேசிக்கிட்டு இருக்கான்னு உருட்டுறாங்களேன்னு. யாரும் பேசலன்ட்டாங்க. ஷோடங்கர் 100 தொகுதி வேணும்னு கேட்டிருக்காரு திமுக கிட்ட. காங்கிரஸ்ல எம்எல்ஏ பிறப்பாளர் ஷோடங்கர் 100 தொகுதி வேணும்னு கேட்டிருக்காரு. அவர் தானே நீங்கள் ராஜினாமா பண்ணார். கேரளாவை சேர்ந்தவர் தானே அவர். ராகுல் ஷோடகர். ஷோடங்கர், ஆமாம் சார், ஷோடங்கர் தான் நினைக்கிறேன். இல்லை இன்றைக்கி ஒருத்தர் இளைஞர் அணி தலைவர் கேரளாவில் ராஜினாமா பண்ணியிருக்காரு. அவர் இல்லை நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். சரி 100 தொகுதி கேட்கட்டும், நல்ல விஷயந்தான். ஏதாவது கலகம் போகிறதா தான் நீதி பிறக்கும். 100னா ஒரு 0 எடுத்துங்க சார்ன்றுவாங்க. பார்த்துக்கலாம் சார்னுவாங்க. இங்கே இருக்கிறவங்கள அவங்க கரெக்ட் பண்ணிட்டாங்க, அங்கே இருக்கிறவங்க எதாவது பண்ணுவாங்க. ஆனாலும் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் 29ல் ஓரளவுக்கு சீட்டு வேணும். அதுக்கு பார்ட்னரு திமுக தான். அதே மாதிரி பாஜகவுக்கு பார்ட்னரு ஏடிஎம்கே தான். இந்த 2 தேசிய கட்சியும் இப்படி சவால் இருக்காங்க. இல்லை விஜய் ஏதாவது ரிசல்ட் காமிச்சிட்டாரு அப்படின்னா காங்கிரஸ் ஒரு வேளை யோசிக்கும் விஜயை. ஓகே, 26க்கு அப்புறம் அது எப்படின்னு தெரியாது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த விஜய் தாவேக்கோடைய 2வது மாநில மாநாடு பற்றி உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப விரிவாக வச்சுருக்கீங்க. நேரில் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார்.